This video sponsored by Gen Reviews. Gen Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சேலத்தில் விடிந்தால் வளகாப்பு நிகழ்ச்சி என்கின்ற நிலையில் காதல் கணவருடன் சென்றபோது மோட்டார் சைக்கிள் சக்கரத்தில் துப்பட்டா சிக்கி கர்ப்பிணி உயிரிழந்தார். தன்னை முதலாக மாமியார் வீட்டிற்கு வந்து பார்க்கும் பெற்றோரை தானே நேரில் சென்று அழைத்து வர வேண்டும் என கர்ப்பிணி விரும்பியுள்ளார். அதன்படி காதல் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற விரும்பிய கணவன் தற்போது கண் கலங்கி நிற்கின்றார். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியை சேர்ந்த 21 வயதாகும் தனுஷ் என்பவர் அஸ்தம்பட்டியில் உள்ள டீ கடை ஒன்றில் டீ மாஸ்டராக வேலை செய்து வருகிறார். இவர் அதற்கு முன்பு திண்டுக்கல் மாவட்ட பழனியில் அவரது உறவினர் வைத்துள்ள பேக்கரியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அதை ஊரை சேர்ந்த 28 வயதாகும் காவ்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் பெற்றோர்கள் இவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொண்டனர். தற்போது காவ்யா 7 மாத கர்ப்பிணியாக இருந்து வருகிறார். திருமணத்திற்கு பிறகு தனுஷ் தனது மனைவியுடன் சேலத்தில் தங்கி பணியாற்றி வந்தார். திருமணத்திற்கு பிறகு காவ்யாவின் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துள்ளது. காவ்யா தனது பெற்றோருடன் அடிக்கடி பேசி வந்துள்ளார். திருமணம் முடிந்த பின்னர் ஒருமுறை கூட காவ்யாவின் பெற்றோர் சேலத்தில் உள்ள மகளின் வீட்டிற்கு வரவில்லை. இந்நிலையில் தனது வளைகாப்பிற்கு வர வேண்டும் என்று காவ்யா கூறியிருக்கிறார். அதன்படி வளைகாப்பிற்கு வருவதாக பெற்றோரும் காவ்யாவிற்கு உறுதியளித்துள்ளனர். இந்நிலையில் சேலத்தில் நேற்று காலையில் காவ்யாவுக்கு வளைகாப்பு நடத்த தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இதனிடையே காவ்யாவின் அழைப்பை ஏற்று பழனியில் இருந்து காவ்யாவின் தாயும் தந்தையும் நேற்று முன்தினம் இரவு சேலத்திற்கு புறப்பட்டு வந்தனர். அவர்கள் சேலம் புதிய பஸ் நிலையத்திற்கு வந்து இறங்கினார்கள். பின்னர் மகளுக்கு ஃபோன் செய்து சேலத்திற்கு வந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். காவ்யாவின் திருமணம் முடிந்த பிறகு அவரது பெற்றோர் முதல் முறையாக சேலம் வந்துள்ளார்கள் என்பதால் தானே பெற்றோரை நேரில் சென்று அழைத்து வர வேண்டும் என்ற விருப்பத்தை கணவரிடம் காவ்யா கூறினார். இரவு நேரமாக இருந்தாலும் காதல் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற காவ்யாவை அழைத்து கொண்டு 2 சக்கர வாகனத்தில் தனுஷ் புறப்பட்டார். நேற்று முன்தினம் நள்ளிரவில் 12 மணி அளவில் புதிய பஸ் நிலையம் அருகில் அவர்கள் சென்றனர். அப்பொழுது சாரதா கல்லூரி சாலையில் உள்ள மேம்பாலத்தில் இறங்கும் இடத்தில் சென்றபோது மோட்டார் சைக்கிளில் இருந்து காவ்யா திடீரென கீழே தவறி விழுந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தனுஷ் உடனடியாக மோட்டார் சைக்கிளை நிறுத்தினார். காவ்யாவிற்கு துப்பட்டா அவர்கள் சென்ற மோட்டார் சைக்கிளில் சக்கரத்தில் சிக்கியதால் கீழே விழுந்துள்ளார். இதில் காவ்யாவின் பின்தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் மருத்துவரின் தீவிர சிகிச்சை பெற்று வந்த காவ்யா நேற்று காலை உயிரிழந்தார். இதனால் மருத்துவமனையில் திரண்டு இருந்த காவ்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர் காவ்யாவின் உடலை பார்த்து கதறி அழுதனர். மகளின் வளைகாப்புக்கு வந்த இடத்தில் அவரது இறுதி சடங்கு பங்கேற்கும் நிலைமை ஆகிவிட்டதை நினைத்து அவர்கள் கதறி அழுது காண்போரையும் கலங்க வைத்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.